Friends, today I am going to tell about fourth Sakti Peedam, Tirukutrala Yoga Peedam. யோக பீடம் பார்க்க இருக்கின்றோம். திருக்குற்றாலத்தில் அன்னை பார்வதி பராசக்தி தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கிறார் என்ற காரணத்தால் தான் தரணி பீடம் என்று பராசக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் பாண்டி திருத்தலங்களில் 13வது திருத்தலம் தேவாரம் பாடப்பட்ட திருத்தலமாக இருக்கிறது. இங்கே முனிவர் நாதர் குலவாய் மொழி பராசக்தி இவர்களுக்குத்தான் சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு புராண வரலாறு இருக்கின்றது. அதுபோல இந்த தலத்திற்கு ஒரு புராண வரலாறு இருக்கு. நாம் இந்த திருத்தலத்தை வரலாற்றை பற்றி பார்ப்போம். தட்சனின் மகளாக தாட்சாயினி யாகத்தில் விழுந்து அவர்களுக்கு உடல் பாகங்கள் பல்வேறு இடங்களில் இடங்களில் விழுந்திருக்கிறது. சக்தி பீடங்களாக இன்றைக்கு திகழ்கிறது. அடுத்த பிறவில் இமயவன் புத்திரியாக பார்வதி தேவி பிறந்தார். அவரை பார்த்தவுடன் சிவபெருமான் நோக்கி அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடுந்தவம் வேண்டுவதற்கு திருமண ஏற்பாடு நடந்தது. திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு 3 உலகத்திலுள்ள தேவாதி தேவர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அனைவரும் கலந்து கொள்வதற்காக கைலாயத்துக்கு சென்றார்கள். வட திசையில் இருந்ததால் அந்த அனைவரும் கூறுவிட்ட காரணத்தால் வடதிசை கொஞ்சம் தாழ்ந்தது. உலகை சமன்படுத்த வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து அவரை தெற்கு பக்கம் போக சொல்கிறார். சிவபெருமானின் கட்டளை ஏற்றுக்கொண்டு அகத்திய முனிவர் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலை விடுத்தார். ஐயனே, தென் திசை நோக்கி இப்போது போடுகிறேன். தங்களுடைய திருமண காட்சியை தென் திசையில் காட்டி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு வணங்கி இருக்கிறார். வணங்கி நின்ற அகத்திய முனிவரை பார்த்து சிவபெருமான் சொல்கிறார், தென் திசையில் உள்ள பொதுகை மலையில் இங்கு திருகூட மலையில் எங்கேயும் திருமண காட்சியை அங்கிருந்தே காணலாம் என்று சிவபெருமான் சொன்னவுடனே அவரை புறப்படுகிறார். திருகூடமலைக்கு சென்று உடனே உலகம் சமன்படுத்தப்பட்டது. தென் திசைக்கு போன உடனே தாழ்த்த இருந்து வட திசை உலகம் சமன்படுத்தப்பட்டது. இந்த திருகோடுமலைதான் குற்றாலம் என்ற பெயரில் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. இதற்கு திரு என்ற அடமொழியும் சேர்ந்து அவரது மரியாதையால் சேர்த்து கொண்டபடியால் திருக்குற்றாலம் என்று வழங்கப்படுகிறது. திருக்குற்றாலத்துக்கு அடைந்த உடனே சிவபெருமானை அகத்திய முனிவர் அருகில் உள்ள சிவபெருமான் கோவில் இருக்குதா என்று தெரிந்து அங்கு எங்கேயும் சிவபெருமானுடைய கோவில் தென்படவில்லை. அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருந்து இந்த கோவில் உள்ள சிவனை சிலைகள் எங்கும் இருக்கும் என்று அங்கே போய் வழிபடலாம் என்று பெருமாள் கோவிலுக்கு சைவ அடையாளங்கள் விபூதி தடுத்து ருத்ரமாலை அணிந்து கொண்டு செல்கிறார். அங்கு கோவில் வாயிலேயே அவரை தடுத்து நிறுத்தப்படுகிறார். முடியாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அதனால் மனவருத்தம் அடைந்து அருகில் உள்ள இளஞ்சி என்ற ஊரிலே முருகப்பெருமானுடைய கோயிலில் இருந்து அங்கே போய் முறைகின்றார். தன்னுடைய மனக்குமரலை கேட்டு முருகனிடம் கொட்டி தீர்க்கிறார். முருகன் அதை கேட்ட பின்பு அவருக்கு ஒரு ஆலோசனை விளக்குறார். நீங்கள் அந்த கோவிலுக்கு உள்ளே செல்ல வேடம் தரித்து கொண்டு அங்கேயே சென்று பின்னாடி சிவனை 5 மந்திரத்தை சொல்லி வணங்குங்கள் என்று ஆலோசனை சொல்ல அனுப்பினார். அடுத்த நாள் கோவிலுக்கு அவர் சென்று அர்ச்சகரும் நான் கருவலுக்கு சென்று பெருமாளை வணங்க வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும், மந்திரங்கள் சொல்ல வேண்டும். ஆகையால் கருவறையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். கருவறைக்குள் அகத்திய முனிவர் போனவுடனே அதனால் கதவை தாளிட்டு கொண்டு நின்ற கோலத்தில் இருந்த குருவே என்று அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த நின்ற கோலத்தில் இந்த பெருமாள் அப்படியே குருவி போய் லிங்க வடிவமாக மாறுகிறார். அங்கு பெருமாள் பூஜித்து வந்து சிவபெருமானை பூஜித்து வெளியே வந்து சென்றிருந்த அர்ச்சகர் பார்க்கிறார். நின்ற கோலத்தில் இந்த பெருமாள் லிங்கமாக மாறிவிட அகத்திய முனிவரை பார்த்து தர்க்கம் பண்ணுகிறார். ஊரில் உள்ள எல்லார்கிட்டும் சொல்லிவிட்டு பிரச்சனை ஆயிற்று. எப்படியோ இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம். தர்க்கம் செய்தவர் உடனே மகாவிஷ்ணுவை அங்கு வீதியில் பெண்மார்க்கு படுத்தி வைத்து வழிபடுவது என்று அகத்திய முனிவர் நன்னூறு நானன்னு பெருமாள் என்று அங்கே வணங்கினார்.
வணங்கப்படுகிறார். அதன் பின் சிவபெருமான் பார்வதி தேவி திருமண கோலத்தில் கண்டு ரசிக்கிறேன் என்று அகத்திய முனிவர் தினமும் அங்கே பூஜை செய்தார். அங்கெழுதிய சிவபெருமான் குற்றாலநாதர் என்று வணங்கப்பட்டு வருவதாக திருக்குற்றால தலையிலே அகத்திய முனிவர் தன்னுடைய 5 விரல்களையும் அழுத்தி காரணத்தால் அந்த 5 விரலும் இன்றைக்கும் குற்றாலர் தலையில் பதிந்து இருப்பதை நாம் காணலாம். தலை தொட்டு எடுத்ததால் தினமும் அங்கே தயிர் அபிஷேகம் காலையில் நடைபெறுகிறது. இளநீர், பால், 42 வகை மூலிகைகளை 90 நாட்கள் வேக வைத்து அதிலிருந்து ஒரு தைலம் தயாரித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய பார்க்கலாம். ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனையை, எந்த பிரச்சனையை, குறிப்பாக தலைவலி, வாத வலி, மூட்டு வலி, முதுகுவலி போன்ற எந்த பிணி இருந்தாலும் அந்த தைலத்தை பிரசாதமாக வழங்குவார்கள். அந்த பிரசாதத்தை பக்தர்கள் பூசிக்கொண்டால் அவருக்கு பிரார்த்தனை பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதுபோல தினமும் குற்றாலநாதருக்கு அர்த்தஜாம பூஜை குடுகி என்ற வைவேத்தியம் செய்து படைக்கப்படுகிறது. அந்த நெய்வேத்தியம் பிரசாதமாக விளங்கப்படுகிறது. தீராத வலி, சளி, அல்சர் இது போன்ற நோய்கள் இந்த பிரசாதத்தை உண்டு வந்தால் தீரும் என்று ஐதீகம். அவர்கள் அன்னை பராசக்தி மும்மூர்த்திகளை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்று சிகரத்தில் இந்த மலையில் இன்றைக்கும் காரணத்தால் திருக்கூடு மலை என்று ஏற்பட்டது. மூலி மீண்டும் உலகமாக படைத்தான். காற்று ஈசன் இணையாக இன்று காணம் கூட பிறவி பிணி தீரும். பூ என்றால் பிறவி, பிணி என்றால் காலம், பிறவி பிணி, காலம் என்றால் தீர்ப்பது. மனிதனுடைய பிறவி பிணியை குற்றாலநாதர் தீர்த்து வைக்கிறார். இந்த ஆலயத்தில் தலமரம் குறும்பலா சிவபெருமான் இங்கு விற்று இருக்கின்றார் என்று ஐதீகம். குற்றாலநாதருக்கு இங்கே தனி சந்ததி இருக்கிறது. இந்த மரத்தின் கிளை ஆண்டுமே சிவலிங்க வடிவத்தில் இருப்பது கலியுகத்தில் அதிசயமாக கருதப்படுகிறது. அலை என்றெல்லாம் சிவலிங்கமே என்று குறவஞ்சி திருக்கோயிலில் இருக்கும் 4 வாசல்களும் 4 வேதங்களாக கருதப்படுகிறது. குற்றாலம் நடுவிலே கோயில் கொண்டு இருக்கிறார். அம்மையும் இடது பக்கம் பராசக்தி அம்மையும் கோவிலில் வணங்குகின்றன. இந்த கோவிலை இங்கு வடிவத்தில் அமைந்திருக்கிறது. சிவபெருமானும் அம்பிகையும் பக்தர்களாக கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றன. ஐப்பசி மாசம் பூர நட்சத்திரத்தன்று குற்றாலநாதருக்கும் அகத்திய முனிவருக்கு இருக்கின்ற சன்னதி அருகில் திருமணம் நடைபெறும். சிவபெருமானும் பார்வையும் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி கொடுக்கிறார்கள். இந்த தலத்தில் விநாயகர் வல்லப விநாயகராக விளங்குகிறார். முருகன் வில்லியந்தி வடிவில் காட்சி கொடுக்கின்றார். அவருக்கு அருகில் வள்ளி தெய்வானை நேராக கருவறையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளும் வகையில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றதால் அருவியில் நீராடி புண்ணியத்தை சேர்க்கும். பக்தர்கள் இந்த கோயிலுக்கு சென்று பகவானை வணங்கி அங்கிருக்கும் அருவியிலே குளித்து வருவார்கள். அமாவாசையில் அச்ச தீபம் ஏற்றப்படுகிறது. நவராத்திரி அன்னை 10 நாள் விழா கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரை, தை மாசத்தில் தெப்ப உற்சவம், பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசையில் 108 தீபங்கள் முழுவதும் ஏற்றி வைக்கப்பட்டு பத்ர தீபம் என்கின்ற விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தொலைந்து போன இந்த வைக்கப்பட்ட லிங்கத்தை வணங்கினால் தொலைந்து போன பொருள் கிடைத்துவிடும். அர்ஜுனன் இல்லிங்கத்தை அதை சம்படத்தில் வைத்து, சம்படம் என்பது பெட்டி, அந்த பெட்டியை கங்கையில் துளைத்து விட்டார். அவர் இங்கே வந்து குற்றாலேஸ்வரர் சன்னதியில் அந்த பெட்டியை கண்டெடுத்து சிவலிங்கத்தை அதில் வைத்து பூஜை செய்து அங்கே வைத்து போனார். அந்த லிங்கத்தின் பிரகாரத்தில் தனி சந்நிதி இருக்குது. அந்த லிங்கத்தை பொருள் துளைந்து விட்டது என்பது வைதீகம். இன்னும் சில பிரார்த்தனை வேண்டிக் கொண்டால் புத்தி சுவாதானமின்மை இல்லாமல் போவது, தோல் நோய், தொழுநோய் மற்றும் தலைவலி, அல்சர், புற்றுநோய் போகணும், முதுகு வலி, இது போன்ற எந்த வலி இருந்தாலும் இந்த குற்றாலநாதரை குழல்வாய் மொழி அன்னை பராசக்தியை வேண்டிக் கொண்டு கொடுக்கின்ற பிரசாதங்களை வாங்கி உண்டு வந்தால் அவர்களுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று ஐதீகம். இப்படி இந்த தலத்தில் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தலத்தில் எழுந்தருடைய குற்றாலநாதர், குழல்வாயி அம்மை, அன்னை பராசக்தி,
அம்சம் பற்றி இன்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்த பதிவில் 4வது சக்தி பீடமான திரு குற்றாலீஸ்வரர் குழல்வாய் மொழியை பற்றி தெரிந்து கொண்டோம். இது யோகப்பீடன் ஆகியை பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பை.